வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம போன வீடியோவில் எப்படி ஒரு ப்ரோக்ராம் போடணும், ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ப்ரோக்ராம் வச்சு சால்வ் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தோம். அந்த ப்ரோக்ராம் எப்படி ஒரு ஐடியில் ரைட் பண்ணுறோம், அது எப்படி கம்பைல் ஆகுது அண்ட் ஃபைனல் அவுட்புட் நமக்கு என்னவா கிடைக்குது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதில் EXE, அதாவது விண்டோஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக கிடச்சிது. ஸோ ஓஎஸ் டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதும் பார்த்தோம். இந்த ஓஎஸ் டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓஎஸோட இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு காலத்தில் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே ப்ரோக்ராம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு டிபெண்ட்டாக போடலை. ஈவன் அப்போல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட கிடையாது. ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் தான், அதுவே ஒரு பீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் தான். அப்படிங்கச்சுல அவங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குன்னு ப்ரோக்ராம் போட்டிருக்க முடியாது. ஸோ எதனால இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்துச்சு, அது வந்ததுனால என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது, நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாஃப்ட்வேர்ஸை நார்மலாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். ஓஎஸ்ஸுமே அதுக்கு அண்டரில் தான் வரும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோஷாப்பு, நம்ம இது பண்ணுற வேர்டு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற க்ரோம், இது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்குள்ளாடி தான் வரும். ஸோ ஓஎஸ்ங்கிறது சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு உள்ளாடி வரும். ஸோ இந்த ஓஎஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மெமரி, ரேம் அண்ட் இது உங்களோட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU, இதுதான் எல்லா ப்ராசஸிங்கும் பண்ணுது. இது உங்களோட மானிட்டராக இருக்கலாம், எனிதிங் அவுட்புட் யூனிட். அண்ட் இது உங்களோட இன்புட் யூனிட், மேபி கீபோர்டாக இருக்கலாம், இல்லை டச்சாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான இன்புட் யூனிட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம போடுற ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ரேமில் லோட் ஆகும். அதுக்கப்புறம் அது சீக்வன்ஷியலாக CPUக்கு போகும். CPU இப்போ இன்புட் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்புட் கீபோர்ட்லேருந்து எடுத்துக்கும் அண்ட் ஃபைனலாக வரக்கூடிய அவுட்புட்டை அவுட்புட் டிவைஸ்க்கு கொடுக்கும். நார்மலாக இப்போ ஓஎஸ் இல்லாத சினாரியோவில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராம் நம்ம போடுற நேரத்தில் ரேமில் எந்த மெமரி லொக்கேஷனில் நம்மளோட ப்ரோக்ராமோட டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா அந்த ஐங்கிற அந்த வேல்யூ எங்கே சேவ் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த ஏங்கிற வேல்யூ எங்கே சேவ் ஆகணும், நம்பரை சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ணல, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் எங்கெங்கே போய் சேவ் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் எடுத்தோம்ல ஏல, அந்த ரிசல்ட் எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராமர் எழுதணும். அப்படி பார்த்தீங்கனாலே அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 லைன் கோடு வந்துடும். ஸோ இந்த ரேமை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாகவுமே அவர் தான் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் CPU எனிவே அது மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது இது பண்ணிக்கும். இந்த ரேமில் எழுதுறது கூட, அந்த ரேமில் அந்த ஏ சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஐயை சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வேலை எல்லாமே CPU தான் பார்க்கும். ஸோ CPU தான் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ரேமில் சேவ் பண்ணுற வேலை எல்லாமே பார்க்கும். ஸோ இப்போ யூசர்லேருந்து ஏதாவது இன்புட் வாங்கணும்னா இன்புட் வாங்குறதுக்கான அந்த கீபோர்ட்லேருந்து எப்படி இன்புட் வாங்கிக்கணும், ஏன்னா CPUக்கு வேறு எதுவுமே தெரியாது, நம்ம தான் அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ கீபோர்ட்லேருந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் கீபோர்டு இங்கேருந்து இனி எப்படி இன்புட் வாங்கணுங்கிறது வரைக்கும் CPUக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது அதுக்கான ப்ரோக்ராம் வரைக்கும் எழுதணும். அண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மானிட்டர் இருக்குது, மேபி நம்ம ஒரு ஃபுல் HD மானிட்டர் இருக்கலாம், இல்லைனா டிஜிட்டல் போர்டு மாதிரியான மானிட்டர்ஸ் கூட இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரியான ஒரு போர்டு மானிட்டர்ஸ் இருக்கும். ஸோ இது டிஜிட்டல் டிஸ்பிளே, ஒரு டிஜிட் மட்டும் தான் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான டிஸ்பிளே கூட இருக்கலாம் அவுட்புட்டாக, இல்லை பிரிண்டராக இருக்கலாம், எந்த மாதிரியான அவுட்புட் டிவைஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவுட்புட் டிவைஸை நம்ம இப்போ மானிட்டரில் காமிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மானிட்டருக்கு எந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இருக்குது, இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி எப்படி காமிக்கணுங்கிறது வர ப்ரோக்ராமிங் வரைக்கும் நம்ம அந்த ப்ரோக்ராமில் எழுதணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர் CPUக்கு இந்த ரேமில் எந்த மெமரி லொக்கேஷனில் இந்த வேல்யூவை சேவ் பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் இன்புட் டிவைஸ்லேருந்து எப்படி இன்புட் வாங்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அதேமாதிரி அவுட்புட் டிவைஸ்க்கு எப்படி அவுட்புட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். எனிவே இதெல்லாம் செஞ்சாலுமே இப்போ இன்புட் டிவைஸ் கீபோர்டுக்கு நம்ம ப்ரோக்ராம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதே ப்ரோக்ராமை வேற ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு. அங்கே கஸ்டமர் இன்புட் டிவைஸ் டச் யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம் என்டையராக நம்ம டச் பேஸ்டாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி
இப்போ வந்துட்டு ஒரு சின்ன சிஆர்டி மானிட்டருக்கு நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பட் என்னமோ வந்திருக்க கஸ்டமர் வந்துட்டு ஒரு பெரிய ஃபுல் ஹெச்டி மானிட்டருக்கு வந்து நமக்கு வந்து அவுட்புட் வேணும்னு கேட்குறாருன்னா அப்புறம் நம்ம அந்த ப்ரோக்ராமை அதுக்கேற்றவாறு நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது எல்லாமே ஹார்ட்வேர் டிபெண்டாக வந்து நிற்கும். நம்ம ப்ரோக்ராமருக்கு வந்து ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும், ஏன்னா ஹார்ட்வேர் டிபெண்டாக வந்து நிற்கும். ஸோ இந்த மெமரி மேனேஜ் பண்ணுறது, இந்த ஹார்ட்வேர் மேனேஜ் பண்ணுறது, ஈவன் இந்த சிபியூவில் இருக்கக்கூடிய ஷெட்யூலிங், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணாமல் வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராமுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணுற இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுத்தா நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரேமாக இருக்கட்டும், இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸாக இருக்கட்டும், இதெல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாம் மேனேஜ் யார் பண்ணிப்பா? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோர் ப்ரோக்ராம் பண்ணிப்போம். ஸோ அந்த கோர் ப்ரோக்ராம் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்புட் அவுட்புட் டிவைஸ் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் சிபியூவில் ஷெட்யூலிங் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்தது யூனிக்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யூனிக்ஸை வச்சு நம்ம வந்து லினக்ஸ் தனியாக பிரிஞ்சு போச்சு. அண்ட் MS DOS இருந்துச்சு. MS DOSனா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே ரன் ஆகக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் MS DOSல இருந்துட்டு அவங்க வந்து விண்டோஸ் அப்படிங்கிறத வந்து பில் கேட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி மேக் OS இருந்துச்சு. இப்போ ஆண்ட்ராய்டு OS இருக்குது, ஐஃபோன் இருக்குது, iOS இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அண்ட் டிபெண்ட் அப்பான் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்மளோட ப்ரோக்ராமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அந்தந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்றவாறான சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுதுங்கிறதுனால அதுக்கேற்றவாறு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம ப்ரோக்ராம் போட்டுட்ருக்கோம். இப்போ ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஜாவா தான் எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால ஜாவா வச்சு ப்ரோக்ராம் போட்டுட்ருக்கோம். ஈவன் நம்ம பைத்தான் வச்சு கூட நம்மளால் ப்ரோக்ராம் போட முடியும். பட் ஜாவா தான் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஜாவா வச்சு போட்டுட்ருக்கோம். இப்போ விண்டோஸை பார்த்தீங்கன்னா இந்த C# இந்த மாதிரி .NET பேஸ்ட் திங்ஸை வச்சு நம்ம போடுவோம், ஏன்னா அது ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. இந்த ப்ரோக்ராமரோட இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வேலை என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட், அந்த ரேமில் இருக்கக்கூடிய மெமரியை மேனேஜ் பண்ணுறது. அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அந்த ஹார்ட் டிஸ்கில் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல, இதெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ப்ரோக்ராமே CPU என்டையராக அது ரன் ஆகி முடிகிற வரைக்கும் ஆக்குபை பண்ணிக்கும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா சிஸ்டத்துலையுமே இருக்கா. அதோட பாசிபிலிட்டி ஆனதுக்கு காரணம் என்னன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இப்போ வந்து சிபியூவை பொறுத்த வரைக்கும் பெரிய ரிசோர்ஸ் நிறையாவே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சிபியூஸ் எல்லாமே 2.4 GHz மினிமம் ஒரு லேப்டாப்போட CPU கூட இருக்குது. பட் நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க, விண்டோஸ் மீடியா பிளேயரில் ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ தான் யூஸ் பண்ணணும், நார்மலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44 kHz, நியர்லி 44 kHz ஒரு சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44லேருந்து ஒரு 100 kHz CPU ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ 100 kHz வரைக்கும் இருக்கக்கூடிய CPU ரிசோர்ஸ் தான் எதுக்கு தேவை? நம்மளோட விண்டோ மீடியா பிளேயரில் ஒரு பாட்டு கேட்குறதுக்கு தேவை. பட் இந்த சிபியூவோட டோட்டல் கெப்பாசிட்டி என்ன? 2.4 GHz. ஸோ ஒரு மெகாஹெட்ஸுங்கிறது 1000 kHz அண்ட் ஒரு GHzங்கிறது 1000 MHz, 1024 MHz. ஸோ 1000 MHz. ஸோ இங்கே இருக்கிறது எவ்வளோ? 2400 MHz. ஸோ 2400 MHz கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சிபியூவில் நம்ம வந்து ஒரே ஒரு நேரத்தில் ஒரு 100 kHz வரைக்கும் தான் தேவைப்படுற ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால சிபியூ வந்து மோர் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ பேரலாக இவரெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த சிபியூவால் மல்டிபிள் விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கலாம், ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கலாம். மல்டிபிள் ப்ரௌசரில் மல்டிபிள் டேப்ஸ் யூஸ் பண்ணி யூடியூப்பில் வீடியோ கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அட் அ டைமில் பண்ண முடியும். ஏன்னா சிபியூக்கும் அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. பட் இந்த மல்டி டாஸ்கிங்கை மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ அதை தான் இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளாடி வரும்.
ஸோ அந்த மல்டி டாஸ்கிங்கை எதெல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணணும்னா அந்த CPU ஷெடியூலிங்கு, ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன், இந்த த்ரெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அது பார்த்துக்கும். அண்ட் இது மெமரி மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ரேமோட மெமரி எல்லாம் மேனேஜ் பண்ணுறது. ஸோ அதுக்குள்ளாடியே விர்ச்சுவல் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிஷியல் டேஸில் வந்துட்டு மெமரியில் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் மெமரியில் தான் டேரெக்டாக சேவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஹார்ட்வேரில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கூட ஓஎஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு அந்த ஹார்ட்வேரில் இருக்கக்கூடிய மெமரிக்கு மேலே ஓவர் ரைட் பண்ணுறதுனால அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கெர்னல் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர் அட்ரஸ்க்கு மேலே இது ஓவர் ரைட் பண்ணிச்சுன்னா கெர்னலே வந்துட்டு கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த C++லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம வந்து டேரெக்டாக ஹார்ட்வேர் லெவலில் வந்துட்டு மெமரியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் விர்ச்சுவல் மெமரி, அதாவது ஒரு விர்ச்சுவல் ரேம் மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான மெமரி அட்ரஸ் எல்லாமே அதுவே விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணி அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுற மெமரியும் இன்னொரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மெமரியும் வந்து ஓவர்லேப் ஆகாமல் இந்த ஓஎஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஓஎஸோட ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கேஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்லியிருக்க 2 டைப் ஆஃப் ஓஎஸ், லினக்ஸ், விண்டோஸ் XP, விண்டோஸ் 10, இது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அண்ட் ஈவன் ஐஃபோன், iOS, இந்த மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்குது. ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.